வணக்கம் மக்களே. என்னடா இது? நாம திட்டமிட மறந்த ஒரு பில் அன்னு ஒரு தலைப்ப போட்டிருக்காங்க. என்ன பில்லு? கரண்ட் பில்லா? ஃபோன் பில்லா? இல்லைங்க. இது அதையெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பில். வாங்க, அது என்ன பில்லுன்னு உள்ள போய் பார்ப்போம். ஐயையோ! அடேங்கப்பா! என்ன ஒரு சத்தியமான வார்த்தைங்க இது. ஆக்சுவலா இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையா இல்லையா சொல்லுங்க. நம்ம புள்ளைங்களுக்காக பைசா பைசாவா கணக்கு பார்த்து பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணி, அப்பாடா! ஆனா நம்மள பெத்து வளர்த்து ஆளாக்குனவங்களுக்கு வயசான காலத்துல என்ன ஆகும், என்ன செலவாகும்னு பட்ஜெட் போட மறந்துடுறோமே! என்ன ஒரு கொடும சரவணன் இது. ஆனா, ஒரு விஷயத்துல நம்மள அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. எதுல தெரியுமா? நம்ம பசங்க விஷயத்துல. அவங்களுக்காக ஒரு மாஸ்டர் பிளான் போறதுல நாம தான் கிங். இந்த உலகத்திலேயே நம்மள ஜெயிக்க முடியாது. வாங்க நம்ம பிளானிங் எவ்ளோ பெருசுன்னு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வருவோம். முதல்ல அந்த பிறந்த நாள். அப்பா சாமி, அதுக்கு பண்ற செலவும் பிளானிங்கும் இருக்கே. ஃபோட்டோகிராஃபர் வேணும், கேக் எப்படி இருக்கணும், டெக்கரேஷன் எந்த கலர்ல இருக்கணும், வர்றவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் என்ன கொடுக்கணும்னு ஒரு 3 மாசம் முன்னாடியே பிளானிங் ஆரம்பிச்சிரும். ஊரே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு திருவிழா மாதிரி நடத்திருவோம்ல. சரி, அடுத்து ஸ்கூல் அட்மிஷன். அடேங்கப்பா, அதுக்கு ஒரு தனி ஒலிம்பிக்ஸே நடத்தலாம். இந்த ஸ்கூல் நல்லா இருக்கா, அந்த ஸ்கூல் நல்லா இருக்கான்னு ஊர்ல இருக்கிற எல்லா பெஸ்ட் ஸ்கூலையும் தேடி அலசி அட்மிஷன் வாங்குறக்குள்ள நம்ம உசுர்ல பாதி போயிடும். நெசம்தானே? அதோட நாம நிப்பாட்டிடுவோமா? ஏங்க, புள்ள ஸ்கூலுக்கு போறப்பவே அவன் காலேஜுக்கு போறதுக்காக இப்பவே ஃபிக்ஸட் டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்டுன்னு பணத்தை சேர்க்க ஆரம்பிச்சிடுவோம். நம்ம புள்ள பெரிய டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இல்லனா அமெரிக்காவுக்கு போகணும்னு ஒரு பெரிய கனவோட நாம இதை செய்வோம். அப்புறம் கடைசியா கல்யாணம். அவங்க கல்யாண வயசுக்கு வர்றதுக்குள்ளேயே நம்ம மனசுக்குள்ள ஒரு பிரம்மாண்ட செட்டியே போட்டு வச்சிருப்போம். மண்டபம் எங்க புக் பண்ணலாம், யார் யாருக்கு என்ன பட்டு புடவை எடுக்கலான்னு கூட அப்பவே முடிவு பண்ணிடுவோம். அட, மொத்தத்துல பார்த்தா நம்ம பசங்களோட வாழ்க்கை ஒரு பக்காவா திட்டமிட்ட திரைப்படம் மாதிரி இருக்கும். எல்லாம் சரிதான். நம்ம பசங்களுக்காக இவ்வளவும் பண்றோமே, ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா, ஒரு நிமிஷம் நிறுத்தி யோசிங்க. நம்ம அப்பா அம்மா, அவங்க விஷயம் என்ன? இங்க தான் ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து நிக்குது. டுடும் டுடும் டுடும். இப்போ நான் கேட்குற இந்த கேள்வியை கொஞ்சம் மனசுல வச்சு யோசிச்சு பாருங்க. நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கைக்காக ஒரு பெரிய விரிவான மாஸ்டர் பிளான் வச்சிருக்கோம். சூப்பர். ஆனா நம்மள பெத்து வளர்த்து ஆளாக்குன நம்ம அப்பா அம்மாவுக்கு அவங்களுக்காக அப்படி ஒரு பிளான் நம்ம கிட்ட இருக்கா? அப்படின்னா என்ன? இந்த முதியோர் பராமரிப்பு அது என்னமோ ஏதோ பெரிய ராக்கெட் சயின்ஸ்னு நினைச்சுக்காதீங்க. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய புரியாத விஷயம் இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு பெரிய லிஸ்ட். திடீர்னு வந்து நம்ம பர்ஸை மொத்தமா காலி பண்ற செலவுகளோட ஒரு தொகுப்பு தாங்க அது. இங்க பாருங்க அந்த லிஸ்ட. திடீர்னு வரும் பாருங்க ஒரு மெடிக்கல் பில். அடுத்து ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை போய் பார்க்கணும். வீட்டுக்கே வந்து பார்த்துக்க ஒரு நர்ஸ் தேவைப்படும். நடக்க முடியாம போனா வாக்கர்ஸ் மாதிரி உபகரணங்கள் வாங்கணும். அப்புறம் அவங்களுக்கு வசதியா வீட்ல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும். இன்னும் நீண்ட கால பராமரிப்பு தேவைகள்னு அடேங்கப்பா, இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்குமே தவிர நிக்காது. இப்ப இந்த படத்தை பாருங்களேன். ஒரு பக்கம் நம்ம குழந்தைங்க பட்ஜெட், ஸ்கூல் ஃபீஸ், ஹாபி கிளாஸ், காலேஜ் செமிப்போன்னு எல்லாமே நம்ம பிளான் பண்ணி வச்ச செலவுகள். இன்னொரு பக்கம் நம்ம பெற்றோருக்கான பட்ஜெட், திடீர் மருத்துவ பில், நீண்டகால பராமரிப்புன்னு எல்லாமே நம்ம பிளான் பண்ணாத திடீர்னு வர செலவுகள். ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாத்தீங்களா? ஒண்ணுல பிளான் இருக்கு, இன்னொன்னுல பிளானே இல்ல. இதுதான் பிரச்சனையே. ஆனா இதையெல்லாம் கேட்டு உடனே பயந்துராதீங்க. ஐயோ, இவ்வளோ செலவாகுமா, நாம என்ன பண்ணுவோன்னு பதறவே வேண்டாம். இதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான வழி இருக்கு. நாம மனசு வச்சா மட்டும் போதும், இந்த விஷயத்த ரொம்ப சுலபமா கையாளலாம். அதுக்கு நாம முதல்ல குடும்ப பட்ஜெட்னா என்னங்கறதையே மாத்தி யோசிக்கணும். குடும்ப பட்ஜெட்னா நம்ம குழந்தைங்களுக்கான செலவு மட்டும் இல்ல, நாம நேசிக்கிற எல்லாருக்குமான ஒரு திட்டம் அது. ரொம்ப முக்கியமா இதுல நம்ம குழந்தைங்க மட்டும் இல்ல, நம்ம பெற்றோரும் அடங்கும். இந்த ஒரு சின்ன விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும், பாதி பிரச்சனை தீந்துரும். இந்த புது குடும்ப திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க பெரிய கஷ்டமெல்லாம் பட வேண்டாம். வெறும் 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். முதல்ல ஸ்டெப் 1, தயவு செஞ்சு பேசுங்க. நம்ம அப்பா அம்மா கிட்டையும் கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க கிட்டையும் ஒளிவு மறைவு இல்லாம இத பத்தி வெளிப்படையா பேசுங்க. ரெண்டாவது ஸ்டெப் 2, உங்க மாச பட்ஜெட்ல பெற்றோர் பராமரிப்புன்னு ஒரே ஒரு வரியை சேர்த்துக்கோங்க. அது ஒரு சின்ன தொகையா இருந்தா கூட பரவாயில்ல, முதல்ல ஆரம்பிக்கிறதா முக்கியம். மூணாவது ஸ்டெப் 3, அவங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ஒரு தடவை எடுத்து பாருங்க. அதுல எது கவர் ஆகும் எது கவர் ஆகாதுன்னு நாம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கடைசி நேரத்துல பதற வேண்டாம். அவ்வளவுதாங்க. சரி, இப்போ நம்ம கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பேசிட்டோம். முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி கடைசியா நம்ம குடும்பத்தை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் யோசிச்சு பார்ப்போமா? நாம போடுற இந்த பணம், பட்ஜெட், பிளான், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, நம்ம குடும்பத்து மேல நாம வச்சிருக்கிற அன்பு. அதுதாங்க நம்மளோட மிகப்பெரிய திட்டம், நம்மளோட மிகப்பெரிய சொத்தும் அதுதான். நல்லா யோசிச்சு பாருங்க. நாம நம்ம குழந்தைங்களோட எதிர்காலமா இருக்கோம். அவங்களுக்காக எல்லாத்தையும் பிளான் பண்றோம். எல்லாம் சரி.
அப்போ நம்மள இந்த உலகத்துக்கே கொண்டு வந்த நம்ம பெற்றோரோட எதிர்காலம் யாரு? இந்த கேள்விக்கான பதில் நம்ம ஒவ்வொருத்தர் கையிலும் தான் இருக்கு. யோசிங்க.